உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்து கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்திற்கான வரிய தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் இசைக்குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் தாங்கள் கைகளில் கொண்டு நல்லதொரு முறையில் அமைதி காத்து இந்த நாடகத்தை அனைவரும் சிறப்பாக கண்டுகளிக்க கேட்டுக்கொள்கிறோம். இதே இந்த நாடகத்தின் ஆரம்பம் நன்றி என்று இருந்த நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. பப்புனு இடியாப்பம் வயத்த புடுமனா ஆகும். அதை சொல்லிட்டு இடியாப்பத்தை அவனை விட்ட வாடல நம்மளும் வாங்கின வாடல ஓடியே பேரான அவனுக்கு இந்த நாடகம் சிறப்பு மிகு நாடகம். இது என்ன நாடகம்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும். இந்த நாடகம் என்ன நாடகம்னு சொல்லணும் இல்ல, பவுனா வந்துட்டா முதல்ல அது கடமை. இந்த நடக்கின்ற நாடகம் யாருக்கான நாடகம் தெரியுமா? இது உண்மைக்குமே இளவட்ட பிள்ளைகளுக்கான நாடகம். என்ன நாடகம்? இளவட்ட பிள்ளைகளுக்கான நாடகமா எப்படி நான் சொல்ல வரேன்? இது முழுக்க முழுக்க ஒரு காதல் நாடகம். என்ன காதல் எப்படி இருக்கும்? காதல் எப்படி இருக்கு? காதல் எப்படி இருக்குன்றியா? காதல் கருப்பா உருண்டையா பிசு பிசுன்னு கொலை கொலை ஆசைப்பட்டு போறவனே. காதல் எப்படி இருக்குன்னா காதலிக்க போய் கேட்கணும். காதல் உலகத்திலே மிகவும் புனிதமானது. காதலிக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் இதுல ஒரு விஷயத்தை நல்லா நிறைய பேர் கவனிக்கணும். காதலிக்கிறப்ப நம்ம ஆள் இந்த பிள்ளைய அப்படியே உருகுவேன், தேனா உருகுவேன். அந்த பிள்ளைக்காண்டி டைலாக் அப்படியே எக்ஸ்பிளேட்டா சொல்லுங்க. அன்பே ஆறு இதே உனக்கு ரத்தம் குடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், மூத்தத்தெல்லாம் குடிப்பேன். ஏன்னா அப்போதைக்கு மூத்தரோட முட்டைக்கு தீட்டமா தெரியும். எல்லாமே இந்த காதல் படத்துல பாரம்பிச்சாங்க. காதலிக்கிறப்ப ஒரு விஷயம் சொல்லா பாத்தீங்களா? நான் ஒண்ணுல மட்டுமே உண்மையாக காதலிக்கிறேன். நான் கேட்கிறேன், அது என்ன காதலே உண்மையான காதல்? என்ன காதல்? எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே உண்மையான காதல் எது தெரியுங்களா? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய காதலிக்கிறதா உண்மையான காதல். ஆனா நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிக்கிறான்னா அடுத்த பொண்டாட்டியவே வரட்டாங்க. என்னைக்கு புருஷன் கழுத்துல வெட்ட போறான்னு எனக்கு தெரியாது. ஏங்க இல்ல கட்டிய மனைவிதான் வச்சாங்க உலகத்துல பெஸ்ட் அப்படி சொன்னாதான் ஊர் உலகம் ஏத்துக்கிறோமா? அதான் கிடையாது, பொய். ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்க, அவன் காவல் தரையில நிக்காது, அவன் போன்ல சார்ஜ் நிக்காது, அவன் பரிசுல பணம் நிக்காது. ஆனா இந்த முண்டை மட்டும் போய் தெருவ நிற்பான். ஏன் இதுதான் காதல் கொடுத்துற பாடு? ஏன்னா நானும் காதலிச்சுதான் கல்யாணம் முடிச்சேன். காதலிக்கிறப்ப என் முண்டாடி சொன்னா லவ் பண்றப்ப நீங்க இல்லைன்னா நான் இல்லவே இல்லைண்டா. இப்ப கல்யாணம் முடிச்சு 1.5 வருஷம் ஆகுது. இப்பயும் முண்டாடி சொல்றான், ஒண்ணு நீ இருக்கணும்டா இல்ல நான் இருக்கணும்டா. லவ் மேரேஜ் தான் பண்றேன். ஆமா, லவ் பண்ண பிள்ளையே கல்யாணம் முடிச்சியா? நமக்கு தூது போன பிள்ளையே செருப்பு பிஞ்சிரு பாத்துக்க. உலகத்திலேயே காதலிச்ச பிள்ளையத்தை எல்லா பேரும் கல்யாணம் பண்ண நினைச்சா நிறைய பேர் சும்மா தான் தெரியுங்க. தெரியுமா? அது இறைவன் யாருக்காவது ஒரு ஆளுக்கு கொடுத்து ஆடி அப்புறம் மணிக்க காதலிக்கிற பிள்ளைகளே கல்யாணம் பண்றது எல்லா பேருக்கும் அமையாது மச்சான். அப்படி என்னதே தங்கதாமா பொண்டாட்டி கட்டினாலும் இன்னைக்கு ஒரு சில வீட்டுல என்ன இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவு சொல்றேன், எல்லா இடத்துலயுமே சந்தோஷமா இருக்கிறது யார் தெரியுமா? பெண்கள் மட்டும்தான். ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எப்படி சொல்றீங்க? எனக்காண்டி ஒரு செகண்ட் பாருங்க, ஃபுல்லா புதுசல கட்டி நகை நட்டு அள்ளி போட்டு ஜம்முட்டு உட்காந்துருக்கீங்களா? பக்கத்துல அவ புருஷனை பிள்ளை பாரு லூசு மாதிரி உட்காந்துருக்காங்க. இந்த காசு மாசல கொடுக்கறதுக்கு ஆம்பளை நம்ம தான். அப்ப நம்ம லூசாத்த உட்காந்துருக்கோம். இந்த உலகத்திலே பாவப்பட்ட ஒரு செம்மையானா ஆம்பளை மட்டும்தான் நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன் தெரியுமா ரமேஷ்? இப்படிதான் ஒரு வீட்டுல ஒரு புருஷனை பொண்டாட்டி நல்லாத்தே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. நல்லா வாழ்ந்தா இந்த நல்லா விஷயத்தை கவனிச்சு பாருங்களேன். கோடீஸ்வரர் பொண்டாட்டியாவே இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு புத்தி ஒண்ணு இருக்கு. அதை ஆண்டவனே இறங்கி வந்தாலும் மாற்ற முடியாது. என்ன புத்தி? சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு அது பெண்கள் மனதிலே. இது எவ்வளவு பணக்கார பொண்டாட்டியா இருந்தாலும் இந்த பொம்பளை ஒரு சந்தேகம் இருக்குமா? நம்ம பிள்ளைய நமக்கு மட்டும் கரெக்டா இருக்காங்கன்னு சொல்லி இப்படிதான் ஒரு பொம்பளைக்கு ஒரு புருஷன் மேல சந்தேகம் வந்துருச்சு. இதுல இந்த குடும்பத்துல என்னன்னா இந்த பொம்பளை டெய்லி வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரும்.
வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து வீட்டுல பொம்பளை பார்க்க வேலையுமே பார்த்துட்டு இருக்காங்க. சோறாக்குறது, துணிமணி தவசு போடுறது, பிள்ளைங்க வெளியே போச்சுன்னா போடுறது, எல்லா வேலையும் இவன் தான் பார்க்கிறான். இந்த பொம்பளை குடும்பத்தை காட்டி நாயா வேலை பார்க்குது. இருந்தாலும் இந்த பொம்பளைக்கு ஒரு சந்தேகம், நம்ம புருஷனை வீட்டிலேயே விட்டுட்டு வேலைக்கு போறோமே, நம்ம புருஷன் வீட்டுல ஒழுக்கமா தான் இருக்கானா இல்ல நம்மள வேலைக்கு பத்தி விட்டு எங்கிட்டு ஊர் வேலையை போயிட்டாங்க. இந்த பொம்பளைக்கு சந்தேகப்பட்டு என்ன பண்ணுது, 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 11:30க்கு புருஷனுக்கு போன் அடிக்குது. ஹலோ ஹலோ எங்க எங்க இருக்கீங்க? வீட்டுல இருக்கீங்களா இல்ல நான் வேலைக்கு போறபடி எங்கிட்டு ஊர் வேலை போயிட்டியா? வெளியே போலாமா? வீட்டுல தான் இருக்கு. சத்தியமா? சத்தியமா வீட்டுல தான் இருக்கு. ஏன் மேல சத்தியம் பண்ணி சொல்ல, நீ வீட்டுல இருக்கியா? தலைமையில சத்தியமா வீட்டுல தான். இந்த பொம்பளைக்கு அப்பதான் சந்தேகம் முக்கிருச்சு. நீ வீட்டுல தானே இருக்கின்ற நல்ல ஆம்பளை செல்போனை போட்டுக்கிட்டு நேரா அடுப்பா வரைக்கும் போய் மிக்சியை போட்டு காட்டு, அப்பதான் நம்ப வேண்டும். செக் பண்றாங்க அப்படியே லைன் கிடைச்சது. ஏன்னா போட்டு காட்டு மிக்சியை போட்டு என்னடா இந்த புல்லட் ஓடுற? பழைய காலத்து மிக்சி பழைய காலத்து மிக்சி நாசம் போட்டு போறவன் போய் போட்டு காட்டுறேன். ஓடுது பாத்தியாமா? மிச்சி ஓடுறது கேட்குது இல்ல? ஆமாங்க, வீட்டுல தான் இருக்கேன். சரி, 2ஆம் நாள் போன் அடிக்கிறேன். ஹலோ சொல்லுடி. எங்க எங்க இருக்கீங்க? வீட்டுல தான் கேட்டா சொல்லியா? வீட்டுல இருக்க எங்க இருக்க? இந்த கொக்கா வந்து பக்கத்து ரூம்ல பேசிக்கிட்டு இருக்கேன். விளக்க மாதிரி பிச்சுவாங்க. எங்க இருக்க சொல்லு. வீட்டுல தான் இருக்கேன். வீட்டுல தான் இருக்க. ஆமா. என் மேல சத்தியமா வீட்டுல இருக்க. சத்தியமா இருக்க. எங்க நேத்து மாதிரி இன்னைக்கு மிச்சியை போட்டு காட்டா. நான் போடுறேன். என்ன போன் அடிக்கிறீங்க? உன் பொண்டாட்டி மிச்சி ஓடுற பாத்தியா? மிக்ஸி இது வேற புது மாடல் மிக்ஸி. புது மாடல். சரி மிச்சியை போட்டு காட்ட சந்தேகம் இருந்துச்சு. இங்க இந்த பொம்பளைக்கு ஹெவியா சந்தேகம் வந்துருச்சு. எப்படி 2 நாளா போன் எடுத்து டெஸ்ட் பண்ண லூசு முண்டை என்ன பண்ணிட்டா, 3ஆம் நாள் போன் எடுக்காம டைரக்டா வீட்டுக்கே போயிட்டா. வீட்டுக்கு போய் கதவை திறக்க வீட்டுல புருஷன் யாரும் ஆளா காணோம். வீட்டுல மலைக்கார மட்டும் உட்காந்து டீ போட்டு பார்த்துட்டு இருக்கேன். இந்த பொம்பளைக்கு வந்த வெறியில கத்துறா அவரு. எங்கடா பொம்பளை ஆளா காணோம்? எங்கடா வேணா எங்கடா நாசம் பத்து போய் எங்கடா நொப்பேன்? இந்த பொம்பளை கத்துற வெத்துல இந்த டிவி பார்த்துட்டு இந்த மலைக்காரே அரண்டு போய் எல்லாத்தையும் சொல்லிவிட்டியா? ஏமா கத்துறா? எங்கடா நொப்பேன்? வீட்டுல ஆளா காணோம். எல்லாருக்கே தெரியாதா? நீ 2 நாளாவே வேலைக்கு போன பின்னாடி அப்பா மிச்ச தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடலான்னு 2 மிச்ச தூக்கிக்கிட்டு வச்சிருக்காங்க. சந்தேகப்படுற லூசு உண்டு. ஒரு நாளைக்கு நீ மிச்சம் கேட்கணும், ஒரு நாளைக்கு நீ கிரைண்டர் இருக்கு. அப்பதான் கிரைண்டர் ஊட்டிக்கிட்டே தெரிஞ்சிருக்கேன். இதை ஏன் சொல்றீங்களா? இன்னைக்கும் ஒரு சில வீட்டுல ஆம்பளைய ரொம்ப பாவம்னு நான் சொல்ல வரல. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற காளியா தம்பியில சத்தியம் பண்ணி சொல்றேன். ஆம்பளை வீராப்புக்கு விட 1000 விஷயம் பேசலாம். நான் தாண்டி குடும்பத்தை பார்க்கிறேன், நான் தாண்டி உழைக்கிறேன். உண்மைக்குமே நாயா பாடுபட்டு உழைக்கிறவங்க பெண் வர்க்கம் நீங்க தான். ஏன்னா விடிய காலம் 5 மணிக்கு எந்திரிக்கணும், வீடு வாசல் போட்டணும், வாசல் சொல்லிக்கணும், திருப்பி சோறாக்கி பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் அனுப்பிட்டு புருஷனுக்கு உழைய வச்சு அனுப்பிவிட்டு வீடு வாசல் போட்டு திருப்பி தோசை போட்டு திருப்பி சாயந்தரம் உழைய வச்சு பிள்ளைகளை படிக்க மாட்ட பிள்ளைகளை திருப்பி கொடுத்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து லொட்டு லொசுன்னு பார்த்து இதை சாப்பிட்டு தூக்கத்துக்கு நைட்டு 10-11 மணி ஆயிட்டு. இப்படியெல்லாம் பார்க்கிற பெண்கள் ஒரு விஷயம் உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், சொல்லுங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இங்க வந்திருக்க பப்புனை என்ன வந்து நீங்க பப்புன்ற கண்ணோட்டத்தில் மட்டும் தயவு செய்து பாத்துறாங்க. நான் வந்து உங்க வீட்டுல ஒருக்கு, நீங்க பெத்த புள்ள நினைச்சாலும் சரி, உங்க கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பி பிறப்பா நினைச்சாலும் சரி. நான் உனக்கு கேட்கிறேக்கா, தான் கூட பிறந்த அக்கா நினைச்சோட வாழ்க்கை கட்டு போறப்போ தம்பிகளை பாத்துக்கிட்டு இருப்பானா? ஐயோ நம்ம அக்கா வாழ்க்கை கட்டு போறாரு, தம்பிகளுக்கு கொதிப்பு வரும்ல, அதே கொதிப்புலதான் நான் வந்திருக்கேன். இந்த மாபெரும் கூட்டத்துல கல்யாணமான பெண்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நான் சொல்ற விஷயத்த எனக்காண்டி ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க. சொல்லுங்க ஐயா, உங்க வாழ்க்கைக்கு இது ரொம்ப நல்லது. இங்க கல்யாணமான பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், உங்க குடும்பம் கெட்டக்கூடாதுன்னு நான் சொல்றேன். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்காண்டி நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கும். பொண்டாட்டி ஏன் பண்ணிக்கீங்க? நான் கேட்கிறேன், கட்டிய மனைவி கண்கண்ட
விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். முந்தையெல்லாம் நம்ம பொண்டாட்டிய கோவப்பட்டு அடிச்சோம்னா அவர் ஆத்தா வீட்டுக்கு கோவிச்சுட்டு போனாங்க. எப்ப இருக்கிற பெண்கள் அப்ப 95, 90, 80 அப்படி. இப்ப 2025 இப்ப இருக்கிற பெண்கள் அப்படி கிடையாது. புருஷன் நீ ஒத்தடி அடிச்சா பொம்பளை நீ 10 அடி சேர்த்து அடிக்கிற. வீடு விளக்குமா? இப்ப அடிச்சா கூட பரவாயில்ல. இப்ப இருக்கிற பொம்பளையே புருஷனை கொண்டுறத பேசலாம் வச்சிருக்கிறீங்க. தெளிவா சொல்றீங்க. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. டிவில நியூஸ பார்க்க அவரை புருஷனை கொண்டு விட்டா. ஆமா, என்ன ஒரு கொடுமை. ஆம்பளை எல்லாம் பாவம் இல்லையா? ஏங்க சொல்றேன்னா, கடலூர் மாவட்டத்துல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்? அந்த பொம்பளைக்கும் புருஷனுக்கும் சண்டை. புருஷன்காரன் தண்ணியை போட்டு இந்த பொண்டாட்டிய டார்ச்சர் பண்ணிட்டு அதாவது பொண்டாட்டி பேரு ரூபா, புருஷன் பேரு கூலிச்சாமி. இதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, குடும்பம் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. நீ தண்ணியை போட்டு டார்ச்சர் பண்ண இந்த பொம்பளை ஒரு முடிவுக்கு வந்துட்டா. புருஷன் போட்டு தள்ளிடுவோம், அடிச்சு கொண்டிருக்கான், தூக்க மாட்டி கொண்டிருக்கான். அந்த பொம்பளை என்ன ஆகும் தெரியுமா? நேரம் மார்க்கெட்டுக்கு போய் 1.5 கிலோக்கு கட்லா மீன் எடுத்து அதுல விஷத்தை கலந்து புருஷக்கார தங்கி விட்டு அதை போட்டு தள்ளிட்டான். அவன் செத்து போயிட்டான். நான் கேட்கிறேன், விஷம் வைக்கிற பொம்பளை நீ மட்டன் குழம்புல விஷத்தை வச்சிருக்கலாம், சிக்கன் குழம்புல விஷத்தை வச்சிருக்கலாம், சாம்பார், புளி குழம்பு, பருப்பு குழம்பு, ஊறுபட்ட குழம்பு இருக்கு. ஆனால் ஆமா வண்டி கொடசாக பண்ண முடியாது. இதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, ஆட்டை கவனிங்க, நீங்க ஆட்டை கவனிங்க. நான் இதுல என்ன சொல்றேன்னா, இத்தனை உழப்புல விஷ வச்சு புருஷனை கொண்டிருக்கலாம். சரி, இதை விட்டுட்டு இந்த பொம்பளை எதுக்கு மெனக்கட்டு மீன் குழம்புல விஷ வச்சா தெரியுமா? பெண்கள் எல்லாம் கேட்டுக்கங்க, எத்தனை நீங்க குழம்பு வச்சாலும் மீன் குழம்புக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த மீன் குழம்புல மட்டும்தான் நம்ம எவ்வளவு விஷத்தை உள்ள ஊத்துனாலும் சரி வாழை இத்தனை கூட வெளியே வராது. நீங்க எல்லாம் நோட்டு படிக்க உங்களுக்கு ரொம்ப உதவும். நல்லா போட்டு தருங்க. வீட்டெல்லாம் குழம்பு புண்ணு வாங்கி குடிச்சாரு. ஆம்பளைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? தயவு செய்து இனிமே உங்க வீட்டுல பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சா பொண்டாட்டி உப்பு பார்க்க விடுங்க. வேற என்ன குழம்பு? நண்டு குழம்பு வச்சு குறைச்சுக்க. அதாவது உயிர் உழைக்கிறது ரொம்ப பெருசா இருக்கு மச்சா. இருக்கட்டும், இருந்தாலும் மக்களுக்கு ஒரு வரவேற்பு. எப்படி பாத்தீங்கன்னா, வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. நீங்க இப்போ பக்குவமா உட்காருங்க. ரொம்ப பாவப்பட்ட ஆளு பப்புன்னு ஒரு ஆள். வண்டிக்குள்ள உட்கார்ந்து தம்பி, குடிக்கிறது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் தெரியுமா? எது குடிச்சாலும் குடிக்கிறது தப்பு தம்பி. நான் கேட்கிறேன், குடிக்கிறது நம்ம என்ன பூசி ஆரோக்கியமா குடிக்கிறோம்? முந்தைய காலத்துல வேலை பார்த்தா அலுப்புக்கு குடிச்சேன், இப்ப உள்ள அம்புட்டு கொழுப்புக்கு குடிக்கிறேன். என்ன உனக்கு குடிக்கிறது சும்மா இருக்க முடியாது, குடிச்சாதான் வீரம் வர்றது. எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
சிறந்தாந்த வேண்டுகோள் என்ன பண்றா, இந்த கூட்டத்துல யாராவது குடிக்காதவங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் உங்க கிட்னில எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. குடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா முதல்ல உங்க கிட்னி இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. எப்ப போக தெரியாது. இந்த 2 வருஷம் தெரியுமா, எப்படி பேர் சிகரெட் குடிக்கிறாங்க இருப்பீங்க, சிகரெட் பாத்துனாலும் இருப்பீங்கல்ல. நான் கேட்கிறேன், சிகரெட் வச்சிருக்கியா இருக்கா? ஆதாரப்பூர்வமா இருக்கு. இந்த சிகரெட் நிறைய பேர் கண்ணுல பாத்துருப்பீங்க. இந்த பாருங்க, இத புடிங்க. இந்த சிகரெட் இருக்குல்ல, பீடி நிறைய பேர் பாத்துருப்பீங்க. இந்த சிகரெட்ல பாத்தீங்கன்னா இந்த கீழே பஞ்சு வச்சிருக்காங்கல்ல, இது எதுக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அப்படியே டைரக்டா குடிச்சா போக அப்படியே நிறைய அழுத்தம் உள்ள போகும். இதுவே ஃபில்டர் பண்ணி விட்டாங்க. இது ஃபில்டர் பண்ணி விட்டாங்க போகும். அதனால வச்சிருக்காங்க. உனக்கு முதல்ல இந்த சிகரெட்ல எதுக்கு பஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? நம்ம சிகரெட்டை குடிச்சு செத்து போயிட்டோம்னா இந்த பஞ்சு எடுத்து மூக்குல வைக்கிறதே இந்த பஞ்சு. சிகரெட் குடிச்சா மூக்குல பஞ்சு வைப்பாங்க. சிப்ப கட்டி இதை வச்சுக்கலாம். ஒரு நல்லது சொல்ல முடியாது. இப்படித்தான் நான் ஒரு ஊர்ல நல்லது சொல்றேன். பாடு நீ வேற படுக்க பொழுது என்ன நாடகம் எடுத்துட்டு போயிடாது. ஆமா, ஊருக்கு எங்க இருக்கு, நீ படத்தை கட்டி நாடகம் எடுக்கிற கடைக்கு வர செக்ஸ் பண்ண ஓடிக்கிறீங்க. இது ஏன் நான் சொல்றப்ப உனக்கு வலிக்கிறீங்க, எல்லாம் குடிப்பியோ? அவன் 1ஆம் நம்பர் இருக்க முட குச்ச கடிப்பா, பேசாம படுத்துக்க. அதான் ஒரு செக்ஸாக்க படுத்துக்க. நானாவது பொறுமையா பேசுறேன். வந்திருக்க டான்ஸ் மதுரை சங்கத்துல 1ஆம் நம்பர் லூசு முண்டை. ஏதோ நீ சொல்ற, நான் கேட்டுக்கிட்டு போறேன். அப்படியா? சரி, உன் தலையத்தனை மாற்ற முடியாது. இன்னொரு விஷயம் நல்லா சொல்றேன், கேட்டுக்க. நீ அவளை வர சொல்லு இவளை வர சொல்லு சொன்னாலும் விடிய அமுக்க போறது நான் தேடி வேடிக்கை மேல தான் பார்க்க போறேன். ஆமா மாமா, இந்த நாய் வேற வாழை விட்டு குறைய மாட்டேன். ஒன்று பேதலை படுக்கிறதுக்கு உழைச்சே அதான் இருக்கிற அடப்பை பிடிக்கணும். உங்களுக்காக நான் கதை நிறைய நீங்க பிடிக்கிறதுக்கு நான் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கேன். கலையனே ரொம்ப நன்றி. இன்னும் 3 கேமரா நிற்குது, ரொம்ப சந்தோஷம். ஆமா, அடுத்து அந்தானா இருக்கிற ஓடிட்டாரா? சரி, நன்றி. யூடியூப் எடுக்கிற அன்பு சொந்தங்களுக்கு மனதான நன்றி. ஏன்னா உங்க எல்லா பேருக்குமே தெரியும், ஏன்னா எங்களை போன்ற கலைஞர்களை இன்னைக்கு உங்களை போன்ற கிராமத்துல இருந்து வெளிநாடு வரைக்கும் அறிமுகப்படுத்துறது சிறந்த யூடியூப் சேனல்கள். ஆனால் இதுல நல்ல விஷயமும் இருக்கு, சிறிதளவு கொஞ்சம் கெட்ட விஷயமும் இருக்கு. ஆமா, இதுல நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால சொல்ல வரேன், இது எங்களுக்கு நல்ல பேர் தான் எடுத்துறோம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சில மாற்றம் வரும். ஒன்று பண்ண வச்சேன். இன்னைக்கு ராதாச்செல்வி டான்ஸ் வந்திருக்கு. அந்த புள்ளியை நிறைய பார்த்துட்டு ஹெச்பில கேட்கிறேன். ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு புதுசா பலவர டான்ஸ் ஒண்ணு கூட்டி வந்திருந்தாங்க. சரி, பலவர டான்ஸ் ஆக நானும் கொஞ்சம் கெட்டி பிடிச்சு ஓவரா ஆடிவிட்டேன். இதை யூடியூப்ல எடுத்து போட்டு விட்டா என் மாமியார் லூசு முண்டை பார்த்துட்டு இருக்கேன். நான் நினைக்கிறேன், இதை என் மாமியார் பார்த்தா ஆடிக்கிட்டு இருக்கணும். இல்ல அந்த பொம்பளை சும்மா இருக்காம என் பொட்டாடி செல்ல வாட்ஸ்அப்ல பார்க்கணும் பண்ணி விட பாரடியும் வம்சம் போட்டு அவங்க லட்சம் வச்சாங்க. வீட்டுக்குள்ள நுழையத்தானே செஞ்சேன். என் பொட்டாட்டி தூக்கிக்கிட்டு அந்த தண்டியில விளக்க மாத்தேன். ஏன்டா என் குடிக்கு செல்லுல வாக்குறேன். ஊருக்கு பொட்டாட்டி அந்த அமுக்க வைக்கிறேன். கட்டின முன்னாடி கால முச்சல இதுல பட்டுட்டு ஏண்டா பிச்சு வாயில பிச்சு சொல்லிக்கிட்டா ஏண்டா அடிச்சா மச்சான் சப்பு மச்சான் ரோசப்பட்ட மச்சான். இனிமே இந்த மாநிலத்தை உச்சில வச்சு நம்ம வாழக்கூடாது. செத்து சொல்லிவிட்டு பெரிய கொச்சக்கார எடுத்துட்டு போய் திடு வீட்டுக்குள்ள ஓடி ஃபேன்ல கவுத்த மாட்டி தொங்கிட்டு மச்சான். சண்டாடா மச்சான், நான் 1 மணி நேரம் தூக்குல தொங்கி நாக்கெல்லாம் கூட வெளியே தள்ளிடுச்சு. ஆனா நாக்கெல்லாம் வெளியே தள்ளியும் இந்த மாநிலத்தை உசுறு மட்டும் போக மாட்டேன்றது மச்சான். தெய்வம் தான் உன்னை காப்பாத்து. தெய்வம் காப்பாற்றுறவன் லூசு முண்டை. நான் தூக்கு போட்டு தொங்குன பேரு டேபிள் பண்றான். பாக்குறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அனைவரும் பாலம் தொட்டு கேட்டுக்கிறோம். நல்ல முறையில நாடகத்தை பாருங்க. முக்கியமா ஒரு தாழ்மையான வேண்டுகோள், விடிய இந்த நாடகத்தை பாருங்க. பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனே ஏதோ அனாதை பிள்ளை கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்ட மாதிரி எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. நல்லா இருப்பீங்க. விடிய நாடகத்தை பார்க்காம யாராவது வீட்டுக்கு மட்டும் நீங்க போனீங்கன்னு வச்சுட்டாங்க.
உங்களை மண்ணாவாரி தூத்துறவே நானா தான் நாடகம் வீட்டுக்கு போனா புடுப்புன்னு இருப்பாங்க. உங்களை வரிகாசை கொடுத்து நாடகம் வீட்டுக்கு போலாமா? நாடகத்தை நல்லா பார்க்கணும். ஏன்னா நாடகம் சிறப்புமிகு நாடகம். நான் சொன்ன மாதிரி இது ஒரு லவ் ஸ்டோரி. முழுக்க முழுக்க காதல் கதையில முருகனே வண்டியை விரட்டி விரட்டி காதலிச்சிருக்காரு. இப்ப நான் பெண்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறேன். இது வந்து பெரிய லெவல்ல டெஸ்ட் மாதிரி கேட்டா இந்த கட்ட ஆட்டாக்க சிறப்பா நாடகம் பாக்குறீங்க. நான் உங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேட்பேன். சரியா பதில் சொல்றீங்களா செக் பண்ணுவோம். சொல்லுங்க. எந்த அளவுக்கு உங்க நாடகத்தை கவனிக்கிறாங்கன்றது ஒரு டெஸ்ட். இந்த நாடகத்துல முருகனுக்கும் வள்ளிக்கும் இன்னைக்கு திருமணம். முருகனை கும்பிடுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நல்லா சரியா சொல்லுங்க. முருகனுக்கு வள்ளி எத்தனாவது பொண்டாட்டி? ரெண்டு. ரொம்ப சந்தோஷம். இந்த அக்கா தைரியமா சொன்னாங்க. என் கேள்வி ஒண்ணுதான். முருகப்பெருமான் 2 பொண்டாட்டி கட்டினா நாடகம் வச்சு வேடிக்கை பார்க்கிறேன். இதுவே உன் வீட்டுல புருஷன் 2 கட்டினா டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சுருக்கேன். இன்னைக்குதான் சாமி ஒன்னா கசக்குது. சரி, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி. இப்ப நீங்க சரியா சொல்லணும். எங்க நான் முதல் வரியை சொல்லுவானா, 2வது வரியை நீங்க சொல்லுவீங்க. கேட்கவா? மனைவி அமைவதெல்லாம் நான் கேட்கிறேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமுன்னா, அப்ப புருஷ அமைவதெல்லாம் என்ன புரோக்கர் கொடுத்த வரமா? என்ன போய் சித்தம் கொடுத்து போறாரு. என்னப்பா ஒரு நிமிஷம். வள்ளி இருங்க. வள்ளியின் தாய் தந்தை பெயர் என்ன? இருவாரு. வள்ளி யார் வீட்டில் பிறந்தார்? வள்ளி பிறந்த இடம் மாவட்டம் என்ன? ஆமா, இந்த போன் நம்பர் தெரிஞ்சுக்கல சொல்லு. ராசம்பத்து போக வள்ளி திருமணம் செய்த இடம் என்ன? இடம் வர பார்ப்போம். முருகனுக்கும் வள்ளிக்கும் என்னது திருமணம் வேலை தந்த இடம் எது? சரி, பெரிய சொல்கிறாரு. தெளிவாக விளக்கம் சொன்னால் 1000 ரூபாய் பொற்காசு. நீ 1000 ரூபாய். சரி, நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி. நான் ஒண்ணு கேட்கிறேன். வள்ளியின் தாய் என்ற பெயர் என்ன? உன் கொள்ளு பாட்ட பேரை சொல்லு பார்ப்போம். பேசாம உட்காந்து உனக்கு தெரியாத ஆட்டம் இருக்குது. சொன்னா 1000 ரூபாய். கடைசியில் ஒன்று வாங்கிக்காம என்னது பப்புன்றாரு. நீ ஆப்பலையா பப்புலையா? இல்லவே இல்லை. முருகா முருகா, நான் நோட்டீஸ் வாசிப்போமா? எதுக்கு? அப்புறம் 1000 ரூபாய் தேவையில்லை. நீ சும்மா நீங்க ஆட்கள் மொத்தம் அப்படித்தான் பார்த்துருக்கீங்க. ஆட்சி நாடகத்துக்கு ஒன்று ஊரே எனக்கு தேவை. நான் பொத்திட்டு பண்ணி முடிக்க ஓக்காது. பப்புனுக்கு என்ன நிலைமையா? இப்போதைக்கு சிவனுக்கு அத்தடி மொத்தம் எப்படி மாட்டிக்கிட்டு நல்லா உட்காந்து எப்படி உட்காந்து ஆத்தா ஆத்தா காளியாத்தா மாவுக்கு காளியாத்தா நீயே நல்லா எண்ணிருந்தா ரொம்ப நேரம் நல்லா உட்காந்துருக்கீங்க. சிவகங்கை எப்ப மூடிக்கு உட்காருப்பா. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மட்டும் உடனே 2 இடத்துல சூத்த மட்டும் உட்காந்துருக்கேன். திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பட்டி மாவுக்கு காளியம்மன் கோவில் 27ஆம் ஆண்டு ஆடி சிறப்பு விழாவை முன்னிட்டு கிராமத்தார். சரி, இது என்ன மாசம்? இது என்ன மாசம்? ஆடி. இந்த ஆடி மாசம் எப்படி பிறந்துச்சு? யாராவது சொல்லு. உனக்கு நான் 2000 தரேன். இந்த ஆடி மாசம் எப்படி உருவாச்சு சொல்றேன். உனக்கு நான் கேட்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், இந்த ஆடி மாசம் தானே, ஆடி மாசம் எப்படி உருவாச்சு சொல்ற. யாராச்சும் ஒரு ஆள் சொல்றீங்க. கேள்வி நீ சொல்லு, நான் வச்சுக்கிறேன். 100 ரூபாய் நான் தரேன். ஆடி மாசம் எப்படி உருவாச்சு? யாருனால உருவாச்சு? ஐயா, இது மாசம் இல்ல, ஆடி மாசம் மட்டும் யாருனால உருவாச்சு? இந்த மாசத்துல மட்டும் என் ஆத்தாவுக்கு சாமி வச்சு கும்பிடுறாரு. நீ யோசி. உன் மண்டையை நான் குழப்பிட்டு போறேன். இந்த நாடகம் சிறப்பாக ஆடி சிறப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்களால் விழா நடத்தும் சாமியார் பி.ஆர். நேரு அவரால் நடத்தப்படும் நாடகமாக புதுப்பட்டியில் அமைந்துள்ள வண்டலை முன்னணி கலைஞர்கள் ஸ்ரீ வள்ளியில் மணி புராண நாடகம் அதிகபட்சமாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஒரு தெருவுக்கு வந்துட்டு இந்த நாடகத்துக்கு நாள் இருக்கு. அருமையான மொழி. இந்த நாடகத்திற்கு நடிகை காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் எங்கு சென்றாலும் வெற்றி பசு பண்ணக்கூடிய நவரச நாயகன், நவரச தென்றல், எங்கு சென்றாலும் பேரும் நாட்டக்கூடிய முத்தமிழ் காலத்தால் முழக்கப்பட்டு வரும் மதுரை மாவட்டம் கண்டெடுத்த யானமலை ஒத்தக்கடை அருகாமல் இருக்கும் தேட்டாங்குளம் எடுத்த எம் ரவீந்திரன் அவர்கள் வேண்டன் வேண்டன்
நாடகத்தில் ஒருத்தவங்க காத்துக் கொண்டிருக்கிறேன். கோயிலுக்கு மேலான கோப்பில வாங்கி எங்க சென்ற சொற்ப அரசி என வர வேண்டியது அன்பு பாப்பா மதுரை மீனாட்சி அவர்களுக்கு உடல்நிலை சரியான காரணத்தினால் எனது புராண செம்மல் அருமை பாசமே இருக்கா மதுரை மாநில கண்டெடுத்த நாடக கலை உலகத்தில் கொடிகட்டி பறந்து கொடுக்கும் ஆறு இருக்கா சிறப்பான ஒரு கலைச்செல்வர் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிமங்கை நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் சிறப்பான முறையில் திருமணத்தை நடத்தி அவர்கள் சபதமேற்று வருவதில் நாடக பேரரசு வீணாவன பிரியன் எங்கு சென்றாலும் வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான முறையில் உங்கள் முன்னால் வருகின்றிருக்கும் எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக பதவிக்கின்ற மதுரை மூச்சுவலம் மாநகரம் வருகாமல் இருக்கும் கருவூர் மாவட்ட கண்டெடுத்த எஸ்பிபி கீதப்பிரியன் அவர்கள் உங்கள் முன்னால் நாடர் அந்த கழக பொருளாக தோன்றும். இது சிறப்பு மிகு நாடகம் புராணம் புண்ணிய நாடகம். புராணத்தை கேட்க கேட்க உங்களுக்கு புண்ணியம் சேருமா அதனாலதான் இந்த வள்ளிவிட நாடகத்தை கிராமப்புறத்துல முதல் வைக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் நல்லா கவனிங்க சொல்லுங்க நாடகம்னு ஏன் முதல் நாடகத்துக்கு பேர் வச்சு தெரியுங்களா? நாடு கூட்டல் அகம் நாட்டில் உள்ள கருத்துக்களை உள்ளம்பட பேசக்கூடிய ஒரே ஒரு மேடை இந்த நாடகம் என்று சொல்லக்கூடிய நாடக மேடை. இந்த நாடக மேடையில மட்டும்தான் மக்களுக்கு நல்ல வித கருத்துக்களை நல்ல முறையில போய் சேர வைக்கலாம். வர்றது 4 கேள்வியை கேட்கறதெல்லாம் கேட்கலாம். நீங்க ஒரு ஆர்வத்துல கேட்கறீங்க அதெல்லாம் தப்பு சொல்ல வரல. கேட்டாலும் ஒரு சில பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ மேடையில தெரிஞ்சவங்க டக்குனு பதில் சொல்லுவாங்க. வேலை தெரியாத வந்தா அது என்ன ஒரு சந்தேகமா இருக்கும்ல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இதே போல கேள்வி கேட்கறத ஊருப்பட்ட கேள்வி இருக்கு. விடியற பொழுது என்னன்னு சொல்லுவோம்? காலைன்னு சொல்லுவோம். மறையிறத மாலைன்னுவோம். முதல்ல இந்த காலை மாலைன்னு ஏன் உருவாச்சாங்க தெரியுமா? தெரியாது. இதுக்கு புராண ரீதியா சம்பந்தம் இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் புரியும் ஆனா ஏன் சொல்றாங்கன்னு புரியாது. சரி இப்ப நான் அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி முன் வச்சுட்டு போறேன். ஒரே ஒரு பழமொழி தான் புராணத்துல இருந்து வரல. ஒரே ஒரு பழமொழி சரியா விளக்க சொல்லலாம் பாப்போமா? கேளுங்க நீங்க சொல்லுங்க புதுசா தைரியம் சொல்லுங்க. நல்ல மாட்டுக்கு நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இல்லைங்கல்ல. நல்ல மாடே நல்ல மாடு அப்புறம் வயிற்றுல சூடு வட்டாங்க. புரிய மாடு நீதான் போய் மறந்தா திருட. ஆமா பாருங்க தெரியுது நான் சொல்லிட்டேன். இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை மிக அரும்பாடுபட்டு உபயோகமாக வைத்திருக்கும் சிறப்பான முறையில் அன்பு ஐயா. ஏன்னா இந்த நாடகம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. சிறப்பான முறையில் அன்பு ஐயா சாமியாடி பிஆர் நேரு அவர்கள் நடத்தப்பட்ட நாடகம் ஐயாவை நம்ம பெருமதி தரணும். அப்பேற்பட்ட முறையில் இந்த நாடக உலகத்தில் சிறப்பாக வளம் வந்து கொண்டிருக்கும் நாடக கலை உலகத்தில் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றுள்ள சிறப்பான முறையில் உங்கள் வருவதற்கும் அன்பு தம்பி அன்பு மச்சான் அன்பு மாப்பிள்ள எல்லா முறையும் ஆமா மச்சான். சிவகங்கை மாவட்டம் சுண்ணமுடி மாநகர வருகாமல் சில கண்டெடுத்து ஜெயரமேஷ் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணிகள் பின் அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே அவர் உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல அவர் பட்ட கடனால் இன்று ஒரு நிம்மதி இல்லை அப்பா பட்ட கடனால் இன்று ஒரு நிம்மதி இல்லை அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே அவர் உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல அவர் பட்ட கடனால் இன்று ஒரு நிம்மதி இல்லை அப்பா பட்ட கடனால் இன்று ஒரு நிம்மதி இல்லை மாடு கட்டி பேச்சு மேலே பாடாது உழைச்சவர்
இங்க ஒருத்தர் தகப்பனுக்காண்டி எனக்கு அவர் பாடின பாடலும் சொந்தமா அவரே எழுதி இசையமைச்சவர் தான். மிருதங்க மெஸ் கொண்டிருக்கும் அண்ணு மாமா சிறப்பான முறையில் வெற்றி மெஸ் கொண்டக்கூடிய மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் டாக்டராக ஒர்க் பண்ணக்கூடிய ஆமா மிருதங்கமா ஒன்று வருஷம் வீணா பார்க்கணும். ஆமா அதனால் சிறப்பான முறையில் அண்ணு மாமா இணையப்பட்டு பாடத்தை கண்ணன் அவர்கள் உங்களுக்கு இவர்கள் முடி மிருதங்கம் தப்பிகள் டோல அருப்புக்கோட்டை மாநகர் அருகாமைக்கும் குலசேகர மாநகர் PM மதன்ராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் ஆடும் அந்த சைடும்
எஸ்கே ராமச்சந்திரன் அன்பனார் கண்டவர் ராமச்சந்திரன் அன்பனாருக்கு சிறந்த சீன அமைப்பாளர் அன்பனாருக்கு நன்றிகளை மனதார்ந்து தெரியப்படுத்திக் கொண்டு இங்கு கொட்டகை அமைப்பாளர் எஸ்கே சிங்கமணி கண்டவரன்பட்டி மற்றும் இந்த நாடகத்திற்கு அருமையாக இங்கு ஒளி என்று ஒளி அமைத்துக் கொண்டு நமது ஊரில் மிக அழகாக அலங்கரித்திருக்கும் சிறந்த ஒளிபரிக்கு ஸ்தாபனமாக திகழக்கூடிய தனக்குத்தானே தாண்டா நிகர் என்று தனது பகுதிகளில் சிறப்பாக பெயர்களை நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணா சிறந்த ஒளி அமைப்பாளர் எஸ்கேஆர் சிறந்தவர் முடியும் ஆடியோஸ் லைட் ஹவுஸ் அண்ட் கண்டவரன்பட்டி சிறப்பான முறையில் அருமையாக ஒளிபடி ஆபீசர்களுக்கும் எஸ்கேஆர் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் பணியாற்றுகின்ற அன்பு நல் உள்ளங்களுக்கும் நன்றிகளை நெஞ்சால் தெரியப்படுத்துகிறோம். நன்றி. மற்ற நாடகத்திற்கு சிறப்பான முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் சிறந்த யூடியூப் சேனலாக திகழக்கூடிய திருவேலமொழி மாணவர் கண்டெடுத்த அன்பண்ணா சுப தங்கராஜன் சார்பாகவும் மற்றும் அம்பா மீடியாஸ் ஆகிய சிறந்தோர் முறையில் நன்றிகளை நெஞ்சால் தெரிவித்தோம். நன்றி. மற்றும் இந்த நாடகத்திற்கு பொதுமக்கள் பக்தோடுகள் பெருந்திரளாக வருக வருகையினை அன்று வரவேற்கும் இப்படிக்கு கிராம பொதுமக்கள் விழா கொண்டவர்கள் மற்றும் இளைஞர்கள் தி புதுப்பட்டி எடுத்துக் கொண்டு நாடகத்தை அமைத்துக் கொடுத்து நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் நன் மதிப்பெண்ணை பெற்றிருக்கக்கூடிய சிறப்பான முறையில் எஸ்கே ராமச்சந்திரன் நாடகத்தின் அமைப்பாளர் மற்றும் எஸ்கேஆர் நாகராஜன் மற்றும் எஸ்கேஆர் ஆடியோஸ் அண்ட் லைட் ஹவுஸ் மற்றும் கண்டராம்பட்டி கிளை நாச்சியாபுரம் விவரங்கள் ஸ்ரீ தேவி மெடிக்கல்ஸ் கண்டராம்பட்டி சிறப்பான முறையில் ராமச்சந்திரன் மற்றும் எஸ்கேஆர் நாகராஜன் அன்பு நல் உள்ளங்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்ப சார்பாக மனதார்ந்த நன்றிகளை நாங்கள் உள்ளவர்கள் தெரியப்படுத்தும். நன்றி. உங்கள் முன்னால் நடனமாட காத்துக் கொண்டிருக்கும் நாட்டிய தாரகை நடன சிங்காரி புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி. ஆஹா, ஆமா, 50 பொம்பளை பேசுறவைய ஒரு சக்காலத்துக்கு கொண்டு பேசுவான். அவ்வளவு வாய். இந்த பிள்ளை எதுக்கு டெய்லி நாடகத்துக்கு வருது தெரியுமா? வீட்டுல புருஷங்காரன் தொழிலாகாம வந்து விட்டுட்டு போறேன் போய் அவன் நிம்மதியா கொண்டு அவன் நிம்மதியா கொண்டு நம்மளை போட்டு தமிழ் கிடைக்கிறேன். அப்பேற்பட்ட முறையில் புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி ஆர்எஸ் ராதாச்செல்வி டான்ஸ் அண்ட் காமெடி என்னை தாளாட்ட வருவாளோ பூமஞ்சம் தருவாளோ பேராட்டம் வருவாளோ மாற்றம் தருவாளோ என்னை தாளாட்ட வருவாளோ பூமஞ்சம் தருவாளோ அங்க தேராட்டம் வருவாளோ மாற்றம் தருவாளோ. அப்படி எது கேட்டாலும் புதுசுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குவான். பொம்பளை பிள்ளைதான் போதும் அப்படி இப்படின்னு வர்ணிக்கிறது. பப்புனுக்காரன் சொல்லி ஆமா ஏன் படிச்சாரு அவருக்கு ஒரு மாதிரி நோக்கம் வந்துருச்சு. உங்கள் முன்னால் பப்புனார் எடுத்துக்கொண்டு போய் என் பேரை சொல்லணும். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்காரன் மூஞ்சியை பார்க்க உங்க எல்லாருக்குமே எரிச்ச மயிலாவே இருக்கும். கொடுத்து நாட்டுக்கு ஆசைப்பட்டு பாருங்க. எங்க அக்கா மண்டை ஆட்ட சைஸே புரியுது. போமாட்டேன் பாருங்க கல்ல எழுதுறீங்க அக்கா நான் உங்களை பார்த்துட்டே இருப்பேன். யாரும் என்னென்ன ரியாக்ஷன் பண்றீங்கன்னு உங்க மோன் சுடுச்சுச்சா அப்படி கிளம்பி ஓடிச்சா போயிருப்பேன். ஏன்னா வரட்டும் பார்க்கலாம். நம்ம டார்கெட்லாம் டான்ஸ்கார லூசு பண்றேன். வாய் அம்பிட்டு வாய் நான் உள்ள பவுடர் ஓட முடியுமா? என்ன மச்சான் நானாவது பவுடரை லேசா பாஞ்சு வச்சு தொட்டு வைக்கிறேன். அவன் வீட்டுக்கு வெளியே அடிக்கிற பிரச்ச வச்சு அடிச்சு கொடுத்தான். இருட்டுக்குள்ள போனான்னா அவன் எது இருட்டு பாத்துக்கிறோம் இருட்டு கடல் யானை செவப்பு நான் கொட்டா அப்பேற்பட்ட போய் உங்கள் முன்னால் பவுனாக எடுத்துக்கொண்டிருப்பவன் மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் நல்லூர் வீதி முத்துவேல் அவரும் திசைய பிள்ளையுமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் சோழன்குருவி என்ற கிராமத்தை சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பபுன் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு உங்க அன்புக்கும் உங்க ஆதரவுக்கும் எப்பவும் நன்றி. ஏன்னா நான் வந்து புராணம் பேச முடியாது, பேசுவேன். இதனால இப்ப நான் வந்து காமெடி என்னங்க உங்களுக்கெல்லாம் முடிஞ்சது சிரிக்க வைக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மன கஷ்டம் வந்திருப்பீங்க. இந்த மன கஷ்டத்தை விட்டு எங்களை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த ஒரு வரப்பிரசாதம் எங்க அனைவருக்குமே போதும். ஏன்னா நாடகம் நல்ல ஒரு நாடகம் சிறப்பாக நடக்கும். நாடகத்தை விடிய பாருங்க. பப்பு டான்ஸ் முடிச்ச உடனே நான் பொம்பளை வேஷம்லாம் போட்டு வருவேன். ஏன் பொம்பளை வேஷம் போறேன்? தம்பி உனக்காண்டியே நான் அந்த மயிரை போய் வெட்டணும்டா. நடக்க முடியல ரமேஷ், சித்திரவதையா இருக்குது. ஆனா நீ வேற இப்ப வேக தள்ளி நிப்பாட்ட நீங்க எல்லாம் பேக்க இறங்கிட்டு வந்தீங்கல்ல, நான் 2வது தானே இறங்கிட்டு வந்தேன். ஐயா நல்லா
கண்ணோட குத்திக்கிட்டாங்க. அப்ப நான் வந்து அங்கிட்டு இறங்கி அங்கிட்டு போயிட்டேன் தூக்கத்துல. அதுல 2 அக்கா அங்கிட்டு நடந்து வந்து கேட்குது, ரோஸ் கலர் சேலை ஒண்ணு, ஒரு புளு கலர் சேலை ஒண்ணு கேட்குது. இந்த பாரு கொண்ட ஓட்டு தாண்டி பப்புனா இருப்பேன் அப்படின்னு. அதுக்கு அந்த ரோஸ் கலர் சேலை சொல்லுது, என்னன்னு கொண்டையெல்லாம் போட்டுருக்கேன், இங்க போய் என்னத்த நக்க போறேன். பேசாம இருக்க வரட்டு நம்ம ஸ்டார் கட்டு உள்ள சாமியாடிப்பா நேரு அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த இந்த கலைக்குழுவிற்கு கிராமத்தார் சார்பும் எல்லா சார்பும் நன்றிகளை தெரியப்படுத்தி நன்றி நன்றி அப்படி. ஆயிரம் போயிட்டு அந்த தாராவடி எனக்கு தாராவடி